அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 13 என்ற ஒரு நாளை இன்று திருநெல்வேலி வாழ்கின்ற மக்கள் சாதாரணமாக கடந்து கொள்ளலாம். ஆனால் சுதந்திரம் அடைவதற்கு முன்பு 1908ஆம் வருடம் மார்ச் 12ஆம் தேதி திருநெல்வேலியில் மாபெரும் ஒரு சுதந்திர போராட்ட கிளர்ச்சியை உருவாக்கும் விதமாக இருந்த மாபெரும் சுதந்திர போராட்ட மாவீரர் ஐயா பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் இங்கு இருந்தால் இவர்கள் மக்களை கிளர்ச்சி செய்து கொள்வார்கள், சுதந்திரத்துக்காக முழக்கப்படுவார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அன்று இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய முற்பட்டது. அவரை கைது பண்ணி இந்த செய்தி காட்டுத்தீ போல தமிழகம் முழுவதும் பரவி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு. அதாவது இன்று இருந்த டெக்னாலஜி படி தொலைபேசியோ வாகன வசதி எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் காதல கேட்டு மக்கள் பரவி திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, தென் மாவட்டத்திலிருந்து அதிகப்படியான மக்கள் திருநெல்வேலியில மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்கினாங்க. காரணம் என்னவென்றால் வ.உ.சி.யும் சுப்பிரமணிய சிவாவையும் கைது பண்ண ஒரே காரணத்துக்காக திருநெல்வேலி மாவட்டம் மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக உருவாக்கப்பட்டது. மன்னனை கிழங்கு, காவல் நிலையம், பத்திரநிலை ஆபீசர் என்று வீடு உள்ள புகுந்து அலுவலகத்தை புகுந்து சூறையாடினார்கள் மக்கள். ஆங்கிலேயர் காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் முதல் கலவரம் என்று பதிவு செய்யப்பட்டது. ஆங்கிலேயர் பதிவிட்டால் கழகம் என்று பதிவு செய்தது. அது கழகம் இல்ல, சுதந்திர போராட்டத்திற்கு முதல் எழுச்சி பிறந்த நாள் அது திருநெல்வேலி மண்ணு. இந்த மண்ணில திருநெல்வேலி எழுச்சி நாளாக இந்த மார்ச் 13ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டுக் கொண்டு வருகிறோம். இங்கு இருக்கின்ற அரசியல் கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிகளுக்கு அரசியல்வாதிகள் இந்த நாளை மறந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சுதந்திர போராட்டத்தை சுவாசிக்கக்கூடிய, சுதந்திர நாட்டை சுவாசிக்கக்கூடிய எந்த குடிமகனும் தமிழனும் இந்த நாளை மறந்துவிடக் கூடாது. பல பேர் உயிர் நீத்த நாள் இந்த நாள். சுதந்திரம் பெறுவதற்காக சுதந்திர போராட்டத்தை கைது செய்த ஆங்கிலேயரை எதிர்த்து கிளர்ச்சி செய்து பல உயிர்கள் தியாகம் செய்த நாள் என்று. அன்று எந்தவித ஜாதி மதங்கள் அப்பாற்பட்டு ஒரே இலக்கு சுதந்திரம் காட்ட இந்த இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்ற ஒரே இலக்கினால் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அத்தனை தலைவர்களையும் இந்த தினத்தில் நாங்கள் வணங்கி ஐயா வ.உ. சிதம்பரம் அவர்களையும் சுப்பிரமணிய சிவா அவர்களையும் நினைவு கூர்ந்து நெல்லையின் எழுச்சி நாளால் நெல்லை மண்ணில் நெல்லை ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை மணிமண்டபத்தில் வைத்து நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருத்தரும் நினைவு கூறுவோம். சுதந்திரம் தானாக தொடர்களை பல பேர் உயிர் தியாகம் செய்து பல போராட்டங்கள், பல உயிர்ப்பலிகள், பல இன்னல்கள் மத்தியில் இன்று சுதந்திர காட்டில், சுதந்திர மண்ணில் சுதந்திரமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் சுதந்திரத்துக்காக போராடிய அனைத்து தலைவரையும் நினைவு கூர்ந்து வழங்குகிறோம். எல்லாரும் முன்னேற்ற கழகம் சார்பாக